2017ஆம் ஆண்டின் இந்த நல்லூர் கந்தபெருமானுடைய மகோற்சவ திருநாள் மிக சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மாலை பொழுதில் தான் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காலை மாலை என்கின்ற அந்த அழகான நேரங்களிலே அற்புதமாக எக்கச்சக்கமான பல்லாயிரமான எங்களுடைய பக்தர்கள் 8 திக்கிலுமிருந்து இங்கே நல்லூர் பெருமானுடைய இந்த வருடத்தினுடைய உற்சவத்தை கண்டுகளிப்பதற்காக வந்து கொண்டிருப்பது மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களிடம் தந்து கொண்டிருக்கிறது. எக்கச்சக்கமான பக்தர்கள் இந்த நல்லூர் வீதி எங்கும் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆலய சூழலை பார்க்கின்ற போது மிக அற்புதமாக இருக்கிறது. ஒரு தெய்வீக கடாட்சம் இங்கே காணப்படுவதை பார்க்கின்ற போது எல்லோருக்கும் ஒரு பெருமையாக இருக்கிறது. எல்லா மக்கள் மனதிலும் பார்க்கின்ற போது ஒரு எழுச்சி காணப்படுகிறது, ஒரு மன நிம்மதி காணப்படுகிறது, ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டிலே அவர்கள் மிக சந்தோஷமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நல்லூர் கந்தபெருமானுடைய உற்சவ நிகழ்வுகள் தொடர்ந்தும் நல்லூரடி வீதியிலே நிகழ்வின் மூலமாக நீங்கள் கண்டுகளியுங்கள். நல்லூரடி வீதியிலே என்கின்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பக்தர்கள் இங்கே இருக்கிறார்கள். அந்த வகையிலேயே புலம்பெயர் தேசத்து சொந்தங்கள் இங்கே படியெடுத்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்தி பரவசம், ஒரு ஆனந்தம் அவர்களிடம் இருக்கக்கூடிய வகையிலேயே இந்த நேரத்தில் ஒரு சகோதரியை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அவரோடு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். வணக்கம், உங்களோட பேர் என்ன? வணக்கம், என்னுடைய பேர் மதிவதனி. மதிவதனி, யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்தை சேர்ந்தீங்க நீங்க? அப்போ உங்களுக்கு நல்லூர் கந்தபெருமானை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படியா? சரி, சந்தோஷம். எவ்வளவு காலத்துக்கு பிறகு நல்லூருக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? 22 வருடங்களுக்கு பிறகு. அடடா, 22 வருடங்களுக்கு பின்னாடி வந்திருக்கிறீங்க. இந்த நாட்டில இருந்து? சுவிஸ் நாட்டில இருந்து. சுவிஸ் நாட்டில இருந்து. சரி, இது 22 வருடங்கள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அது உங்களுக்கு ரத்தான சம்பவங்கள் இருக்குதா? இல்லை, வரணுமென்று நினைக்கையிலே என்னடா நாட்டில் பிரச்சனைகள் இருந்தபடியா நாங்கள் சின்ன வயசில் இருக்கேக்க அந்த பிரச்சனைகளை அனுபவித்தபடியா வர்றதுக்கு விரும்பவில்லை. ஓகே, இந்த டைம் வந்தது எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு என்னன்னு சொன்னால், நீங்கள் நல்லூரை சேர்ந்த ஒருவர், அதை விட நல்லூரை தேடி நீங்கள் வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு தருகிறது. சொல்லுங்கள், நல்லூர் கந்தபெருமானை பொறுத்தவரையில் உங்களுக்கு நிறையவே இந்த இடத்தை பொறுத்தவரையில் பிடித்த விஷயங்கள் அல்லது போனால் ஒரு சிறப்பான விஷயம், எனக்கு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன விடயத்தை சொல்லுவீங்க? இங்கே 25 நாளும் இங்கே வாழ்கிற மக்கள் இதை ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் எடுக்கிறீங்க. தவிர மற்ற கோயில் வழியை பார்க்கும் பொழுது இப்படியான ஒரு பெருந்தொகையான மக்கள் திரள்றதை நான் யாழ்ப்பாணத்தில் காணலை. நல்லூரில் தான் இது திரள்வது. அப்படியா? அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வியப்பான விஷயமாக இருக்கிறது. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சரி, மிக்க சந்தோஷம் சகோதரி, எங்களோட பேசுனதுக்கு நன்றி மதிவதனி. ஓகே, நன்றி. நல்லூர் முருகரை தரிசிப்பதற்காக சிறியவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி எல்லாருமே குடும்ப சகிதம் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப சுறுசுறுப்பாக துடிதுடிப்பாக சந்தோஷத்தோடு இங்கே இருக்கிறத நாங்கள் காணுறோம். அவங்களோட பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். பேசி பார்க்கலாம். வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? சுரோமி. சுரோமியா அவங்களோட பேர்? ரொம்ப நல்ல பேர். வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வணக்கம். சரி, எங்கிருந்து வாரீங்க? சரி, ஓகே. அப்போ நல்லூருக்கு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை தடவை நல்லூருக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு தடவை. ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கிறீங்களா? சரி, எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த வேறு கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க, நல்லூருக்கு முதல் தடவையாக வாரீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த விஷயத்தை? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையாகவா? முகத்தில் தெரியுது. சரி, அதை விட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாளைக்கு போய் எப்படி சொல்ல போகிறீங்க நல்லூருக்கு போன விஷயத்தை? இங்க என்னெல்லாம் பார்த்துருக்கிறீங்க நல்லூர்ல? நான் சாமியை பார்த்தேன். ஓகே. கேள் பார்த்தேன். மணிக்கடையில் பார்த்தேன். பார்த்தீங்களா? அதெல்லாம் போய் சொல்லுவீங்க நண்பர்களுக்கு. சரி, ஓகே, நல்லது. சந்தோஷம், எங்களோட இணைந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு சந்தோஷமான தருணம், அற்புதமான தருணம். இந்த நேரத்திலேயே நிறைய விதமானவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவர்கள் கூட வருகை தந்திருக்கிறார்கள். கழகங்களை சேர்ந்தவர்கள் அல்லது போனால் அறநெறி பாடசாலைக்கு உரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலேயே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தந்துதவி கொண்டிருக்கக்கூடிய சிறுமிகளோடு நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். வணக்கம் அம்மா, உங்களோட பேர் என்ன? ஐஸ்வினி. ஐஸ்வர்யா நிற்கிறார் இங்கே. ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. அவருடைய அங்கே அவருக்காக செய்யப்பட்ட மேக்கப் கூட அதைத்தான் பிரதிபலிக்கிறது. எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? புரியல. அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷமா ஒரு இடத்துல இருந்தவங்க வந்திருக்கிறாங்க. என்ன நிகழ்ச்சி நீங்க செய்திருக்கிறீங்க?
நடனம் செய்திருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கா? சரி, இதுவரைக்கும் இப்படி நல்லூர் ஆலயத்துக்கு வந்து நிகழ்ச்சி செய்திருக்கிறீங்களா? எத்தனை நிகழ்ச்சி செய்திருக்கிறீங்க? உண்டு. ஒரே ஒரு நிகழ்ச்சி செய்திருக்கிறீங்க. சரி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவங்களோட பேசுனது. அதை விட இங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்க, நாங்களும் பேசணும் அப்படின்ற ஒரு ஆவல் அவங்க இருக்கிறது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, இதில் வந்து சொல்லுங்கள், உங்களோட பேர் என்ன? டிலக்ஸனா. துசாலினி. இருசாலினி. ஓகே, ரொம்ப அழகாக எல்லாரும் மேக்கப் போட்டுருக்கிறீங்க. யார் உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க? எங்களோட மிஸ். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள், நல்லூர் ஆலயத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கிறீங்க? 2 தடவை. 2 தடவை வந்திருக்கிறீங்க. நல்லூரை பற்றி படித்தது என்ன? இந்த கோயிலில் என்ன பெருமதியானது இருக்குது, என்ன ஃபேமஸாக இருக்குது, ஓகே, இந்த ஆலயத்தின் சிறப்புகள், அற்புதங்கள். சரி, ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்களேன் நல்லூரை பற்றி. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது, இல்லை வரலாறு சம்பந்தமாக ஏதாவது கேள்விப்பட்ட சொல்ல முடியுமா? இந்த கோயிலில் வந்து நிறைய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நிச்சயமாக. இந்த கோயில் வந்து நல்ல பெரிய கோயில், அந்த வடிவான அமைப்பு. ஆமாம், அலங்கார கந்தன் நல்லூர் கந்தன் இல்லையா? சரி, நல்ல சந்தோஷம். உங்களுக்கு நல்லூரை பற்றி என்ன சொல்ல போறீங்க? இது வந்து யாழ்ப்பாணத்திலே மிக சிறப்பான கோயில். இதில் வந்து கோபுர அமைப்பெல்லாம் நல்லா செய்திருக்கிறார்கள். இந்த கடவுளை நம்பினா கைவிட மாட்டேன். கண்டிப்பாக, ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? யாழ்ப்பாணத்திலேயே பெரிய கோயில் இதுதான். மற்றது இந்த கோயிலை நாங்கள் எந்த நேர்த்தி வச்சாலும் அது நிறைவேறும். அப்படியா? சரி, இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது நேர்த்தி வச்சிருக்கிறீங்களா? கொலசி பாஸ் பண்ணணும்னு நேர்த்தி வச்சீங்க, கிடைச்சதா? இல்லை, 75 புள்ளி மேலே எடுத்து பெரு நல்லா பெற்றிருக்கிறீங்க இல்லையா? அதே பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக அடுத்த நேர்த்தியை நீங்கள் வைங்க, அதற்குரிய முயற்சியை நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அது கடவுளுடைய அந்த அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய மாணவர்கள், அது மட்டுமல்லாமல் இங்கே பயிற்சி வித்த ஆசிரியர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த பாடசாலையினுடைய பேரை ஒரு ஆள் விவரமாக சொல்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். சரியாக சொல்லுங்கள். ஏழாளி ஸ்ரீ அபிராமி உபாசகி ஆன்மீக நிலையம். ஆமாம், ரொம்ப சூப்பர். எங்களுக்கு இதுவரை நேரமும் எங்களோட கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக சொல்லிக் கொள்கிறோம். ஆமாம், இந்த நேரத்திலேயே மற்றொருவரையும் சந்தித்துக் கொள்கிறோம். நல்லூர் ஆலயத்தில் மீரா அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமி. மீரா என்று சொன்னால் கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான ஒருவர். ஆனால் நல்லூர் கந்தபெருமான் ஆலயத்திலேயே இவர் இருக்கிறார். இவரோட பேசுறதுக்கு தயாராக இருக்கிறேன். வணக்கம் அம்மா. ஹலோ. சரி, சொல்லுங்கள், எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க? சுவிஸ்ல இருந்து வந்திருக்கிறாங்க மீரா. ரொம்ப சத்தமாக பேசுவோமா? பயமாக இருக்கா? இல்லை இல்லை. சரி, பயமில்லாத ஒரு பொண்ணு. சுவிஸில் நீங்கள் சைவாலயங்களுக்கெல்லாம் போவீங்களா? இல்லை. போகிறது இல்லையா? ஏன் போகிறதில்ல? தெரியல, போகிறதில்ல. சரி, நல்லூருக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்கள் சுவிஸ்லேயே பிறந்திருக்கிறீங்க, அப்படியா? சரி, இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த சூழலை பார்க்குற போது? என்ன வித்தியாசமாக இருக்குது? என்ன இதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குது? கோயில் பிடிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் மண் பிடிச்சிருக்கா? ஓகே, அப்புறம் ஒன்றும் இல்லை, வேறு எதுவும் இல்லை. இந்த மண்ணும் கோவிலும் ரொம்ப பிடிச்சிருக்குதா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சுவிஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதை விட இங்கே கூட உங்களுக்கு சொந்தங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த யாழ்ப்பாண சூழ்நிலை, நல்லூர் கந்தபெருமானுடைய உற்சவம் சம்பந்தமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்லலாம். கடற்கரை, ஆமாம், கோயில் பார்க்கலாம். ஓகே, வேற கணக்கு பார்க்க இருக்குது. நிறைய விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்க்க இருக்குது. அதை விட கோவில் பார்க்க இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். நன்றியம்மா இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சு கொண்டேன். ஆம், இலங்கையை பொறுத்தவரையில் நிறைய திறமைசாலிகள் எல்லாம் இருக்கிறார்கள். 8 திக்கிலும் பார்த்தால் ஏதோ ஒரு வகையத்தில் சாதனை படைத்துக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த வகையிலேயே இந்த சிறுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து நிச்சயமாக அவர்கள் திறமையாக இருப்பார்களாக இருந்தால் எதிர்காலம் அவர்களுக்கு மிக சிறப்பாக அமைந்து கொள்வதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியாக ஒரு திறமை வாய்ந்த ஒரு குட்டி சிறுவனோடு பேச போகிறோம். பேசுவோமா? சரி, உங்களோட பேர் என்ன? டிலக்ஷன் பேசுகிறார். எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? ஏழாலையிலேருந்து வந்திருக்கிறீங்க. நல்லூர் கந்தபெருமானுக்கு நீங்கள் என்னத்துக்காக வந்தீங்க? கலாபிரசங்கம் செய்ய, பேச்சும் செய்ய வந்தேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு பேச்சாளர், அப்படியா? சரி, பேசுவோமா? என்ன பேச்சு பேசியிருக்கிறீங்க? முன்னறி தெய்வம். அன்னை யார்? பிதாவார்? அன்னை என்று சொல்பவர் யார்? பிதா என்று சொல்பவர் யார்? சொல்ல முடியுமா? யாரு? அம்மா. ஓகே, அப்பா. வெரி குட், நல்ல பாய். நீங்கள் பேசுங்க. இப்போ இன்றைக்கு என்ன பேச்சை நீங்கள் நிகழ்த்தினீங்களோ அந்த பேச்சை இப்போ தரலாம். பேசுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என
மக்கறிவூட்டும் வண்ணம் அழகாக பாடியுள்ள நம் ஔவை கிழவி அரிதிலும் அரிதான மானுட பிறவியில் தோன்றிய மக்கெல்லாம் முதலில் கண்கண்ட தெய்வங்களாக திகழ்பவர் தாயும் தந்தையுமே ஆவர். இதனை உணர்ந்த கவிஞர் மாதா பிதா குரு தெய்வம் அவள் மலரடி தினம் தினம் பணிந்திடுவோ மாதா பிதா குரு தெய்வம் என கூறியுள்ள இப்பாடலை பார்த்தீர்களா? தெய்வம் என வணங்கத்தக்கோர் வரிசையில் முதலாவது நிலையில் மாதாவையும் இரண்டாவதாக பிதாவையும் கூறி அதன் பின்னரே குரு தெய்வம் என வரிசைப்படுத்தி உள்ளனர். அன்னையானவள் உம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கின்றார். நாம் கண்விழித்து முதலில் பார்ப்பது அன்னையே. பல நாள் நித்திரை விழித்து தன ரத்தத்தை பாலாக்கி பசித்த பொழுது பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கின்றாள். நமது வாழ்க்கையில் இலட்சியங்களை அடைவதற்கு ஊன்றுகோலாக நின்று நம்மை சிகரந்தொட வைப்பவர்கள் எமது தாயே. இத்தகைய தாயானவள் தந்தை வழிகாட்டலில் வளர்த்து தனது பிள்ளையை பலரும் போற்றி சிறப்படையும் போது மிக்க மகிழ்ச்சியடைகின்றாள் என்பதை திருவள்ளுவர் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோடின கேட்டதாய் என பாடுகின்ற அடுத்தபடியாக கண்கண்ட தெய்வமாக திகழ்பவர் எமது தந்தையே. நாம் வளர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றமடைய தேவையான வளங்களையும் அறிவையும் கண்டு தருகின்ற இதனையே கவிஞர் ஒருவர் அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் என்று நன்கு எடுத்து காட்டுகின்றார். மாதாவும் பிதாவும் பிள்ளைகளின் உளமறிந்து இசைவு படத்து பெரிய மனிதராகின்றனர். அதற்கு நாமும் இருவரையும் கண்கண்ட தெய்வங்களாக கொண்டு போற்றி வணங்கி பாதுகாப்பது நமது எல்லோரது கடமையும் பொறுப்புமாகும். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, 1000 உறவினில் பெருமைக இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்ற வாசத்தின் உண்மையை அறிந்து மாதாவையும் பிதாவையும் போற்றி வணங்கி பாதுகாத்து வாழ்வில் உயர் லட்சியங்களை அடைய வேண்டும் என்று கூறி அரிதான மானிட பிறவியை இனிதாக்கி வாழ்வோம் என்றும் அன்னையே நீ வாழ்க, தந்தையே நீ வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் அவருக்கா கைதட்டினீங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுவோம் இன்னும் அதிகமாக. ஆமாம், டிலெக்ஷன் யார் இந்த மாதிரி உங்களை ஒரு பேச்சாளராக மாற்றினது? அத்தை. அத்தையா? அந்த அத்தைக்கு என்ன பேர் அவங்களுக்கு? மன்னிக்கணும், திருப்பி சொல்லுங்கள். கோசலை. கோசலை. அவரும் ஒரு இலக்கியத்தை சேர்ந்த ஒரு பேருக்கு உரியவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, உங்களோட அம்மாவுக்கு என்ன பேர்? சோபிகா. சோபிகா. பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லதொரு பெயர். எனக்கு உங்களை பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த சிறுவனை பார்க்கின்றவர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு சரியான ஒரு அத்திவாரத்தை போடுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். இது நல்லூர் கந்தன் அருளோடு நல்லூரடி வீதியிலே நிகழ்ச்சிகள். நல்லூரடி வீதியில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்று செல்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு மிகவும் பெரியப்படுகிறேன். இந்த சந்தோஷத்தோடு விடைபெறுவதற்கு என்னுடைய குழாம் இங்கே இருக்கிறார்கள். கேமரா செய்து கொண்டிருக்கக்கூடிய கமலண்ணா, அது மட்டுமல்லாமல் சகோதரன் வஷி, இவர் வந்து எடிட்டிங் செய்கிறார். அவரோடு சேர்ந்து விடைபெற்று செல்லும் நான் எப்போதும் அன்புடன் உங்களுடைய அன்பு சகோதரி நான் அசோபனா அன்னலிங்கம். வணக்கம் நேர்களே, தொடர்ச்சியாக ஆதவன் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.